ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மீதமான சாதத்தை வச்சு எப்படி வடை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக குயிக்காக இந்த வடை ரெசிபி செஞ்சிடலாம். 10 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்காக சிம்பிளாக இந்த வடை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதம் பார்த்திங்கன்னா சூடான சாதம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் மார்னிங் செஞ்சிங்கன்னா அந்த சாதத்தை நம்ம சாயந்தரம் நம்ம வடை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த சாதத்தை மறுநாள் கூட நீங்கள் வடை செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் சூடான சாதத்தில் செய்யாதீங்க. சாதத்தை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும் போது நல்லா இது போல் மைய நம்மளுக்கு அரைப்பட்டிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி 1 கப் அளவு சாதத்துக்கு தான் அளவு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் சாதத்துக்கு தாராளமாக ஒரு 7லேருந்து 8 வடை வரைக்கும் வரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துறேன். ரவை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். இது கூட அடுத்து நான் கொஞ்சம் கேரட் சேர்த்த போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கேரட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேரட்டும் ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துன பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு சேர்த்தணும். பச்சரிசி மாவு இவ்வளோதான் சேர்த்தணுங்கிறது அளவில்லை. ஏன் அப்படின்னா நம்ம சாதத்தில் செய்கிறனால உங்களுக்கு நல்லா வலுவலுப்பாக இருக்கும் கையில். அதனால நம்மளுக்கு நல்லா வடை மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அதனால் நம்ம தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு கப் சாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் அரிசி மாவு தேவைப்படும். ஸோ அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ அரிசி மாவு ஒட்டுக்கா சேர்த்தாமல் கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டு கலந்து பாருங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ரிமைனிங் பச்சரிசி மாவை சேர்த்து இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வடைக்கு தட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ தண்ணியில் நனைச்சி தான் வடை தட்ட போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி தண்ணி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக எண்ணெய் நல்லா கையில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வடை தட்டிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் தட்டிக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இது போல் நல்லா வடையை தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உளுந்து வடைக்கு நம்ம உளுந்தை ஆட்டி அதை செய்கிறது ரொம்பவே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அதுக்கு மீதமான சாதத்தை டக்குன்னு மிக்சியில் அரைச்சி நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா சாதம் வெந்தது தான். ஆனால் நம்மளுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த வடையை ப்ரிப்பேர் பண்ணும்போது உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. ஒருவேளை சாதம் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருந்தீங்கன்னா இப்போ பார்த்து போடுங்க. இப்போ வடை ஒரு சைடு வெந்தாலும் நம்ம மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நான் வறுத்தெடுக்க போகிறேன். இந்த நுரை கம்ப்ளீட்டாக அடங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வடை எடுத்துடலாம். அழகாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? உளுந்து வடையே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? மீதமான சாதத்தில் வடை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.